ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? இந்த ரெண்டு கேள்வி தான் பெரும்பாலும் நம்ம யாரையாவது பார்க்கும்போது கேட்கக்கூடிய கேள்விகள். ஆனால் மற்றவங்கக்கிட்ட இந்த கேள்வியை கேட்குற நம்ம என்னைக்காவது நம்மக்கிட்ட இந்த கேள்விகளை கேட்டிருக்கோமா? அப்படியே இந்த கேள்விகளை கேட்டாலும் அதுக்கு உண்மையாக நம்மளால் பதில் சொல்ல முடியுமா? சரி, போனதெல்லாம் போட்டும் கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேளுங்க. என்னடா எப்படி இருக்க? வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? நீ நினச்ச மாதிரி உன் வாழ்க்கை போகுதா, இல்லை இன்னும் ஒரே இடத்துல தான் இருக்கியா? எப்போ நீ நினச்ச இடத்துக்கு போகிற? இந்த கேள்விகளுக்கு உண்மையாக உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சது அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை மாறிடும். இந்த கேள்விகளுக்கு உண்மையாக பதில் அளிக்கணும் அப்படின்னா முதல் நம்மளை பற்றி நமக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் லைஃப் ஆடிட். சரி, இந்த லைஃப் ஆடிட்டில் அப்படி என்ன தான் இருக்குது? லைஃப் ஆடிட் பண்ணும்போது நமக்கு நம்மளை பற்றி ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். நம்ம தெளிவாக நம்மளை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க்கையில் சில முக்கியமான பகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் இப்போ நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். முதல் நம்மளுடைய ஹெல்த், ரெண்டாவது நம்மளுடைய ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், மூணாவது நம்மளுடைய பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட், நாலாவது நம்மளுடைய ஜாப் இல்லைனா நம்மளுடைய பிஸ்னஸ், நம்ம கெரியர், அஞ்சாவது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், ஆறாவது நம்மளுடைய டைம். ஸோ இந்த 6 பகுதிகளில் சில முக்கியமான கேள்விகளை நம்மக்கிட்ட நம்ம கேட்டுக்கிறது மூலயமா நம்ம இப்போது என்ன நிலைமையில் இருக்கோம் அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட், ஹெல்த், ஆரோக்கியம். இதில் 2 வகை இருக்குது. ஒன்று உடல் ஆரோக்கியம், இன்னொன்று மன ஆரோக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்ப்போம். உங்களுடைய உணவு பழக்கங்கள் என்ன? நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் என்ன மாதிரி உணவுகளை சாப்பிட்றீங்க? நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் சத்தானதா இல்லையா? நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது? நீங்கள் சரியான உணவுகளை சரியான நேரத்துக்கு எடுத்துக்கிறீங்களா? நீங்கள் எவ்வளோ நாள் வீட்டில் சாப்பிட்றீங்க, எவ்வளோ நாள் ஹோட்டலில் சாப்பிட்றீங்க? நீங்கள் உடற்பயிற்சி எவ்வளோ நாள் செய்கிறீங்க ஒரு வாரத்தில்? அது மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் உங்களுக்கு உடல்நல குறைவு ஏற்படுது? இந்த மாதிரி சின்ன பேசிக்கான கொஷின்ஸ்க்கு உங்களால் சரியான ஆன்சர் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய மன ஆரோக்கியம். நீங்கள் எப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, எப்போல்லாம் ரொம்ப கோவப்படுறீங்க, எப்போ நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கீங்க, எந்த தருணத்தில் நீங்கள் பயப்படுறீங்க, எந்த மாதிரி இடத்துல எல்லாம் ரொம்ப பதட்டமாக ஃபீல் பண்ணுறீங்க? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் உண்மையான விடையை நீங்கள் அளிக்கும்போது உங்களுடைய இப்போதைய நிலை என்ன, உங்களுடைய உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத உங்களால் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது ஃபினான்ஸ். உங்களுடைய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது? உங்களுடைய வரவு என்ன, உங்களுடைய செலவுகள் என்ன, உங்களுடைய சேமிப்பு எவ்வளோ இருக்குது, உங்களுடைய முதலீடுகள் எவ்வளோ இருக்குது? இல்லை இப்போ தான் நீங்கள் புதுசாக சேமிக்க தொடங்குறீங்க அப்படின்னா எவ்வளவு சேமிக்கலாம், எதில் முதலீடு செய்யலாம், எவ்வளவு முதலீடு செய்யலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது உங்களுடைய வாங்குகிற சம்பளம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கா, இல்லை செகண்ட் இன்கம் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியுமா, எந்தெந்த வழியிலெல்லாம் நம்மளால் செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்போ ரிட்டையர் ஆக போகிறோம், நம்ம ரிட்டையர் ஆகும்போது நம்மக்கிட்ட எவ்வளோ கார்பஸ் இருக்கணும், நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதும் ரொம்ப அவசியம்தான். இந்த மாதிரி நிதி சார்ந்த கேள்விகளுக்கு நீங்கள் சரியான விடை அளிக்கும்போது உங்களுடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற விஷயங்கள் உண்மையிலே தேவையானதா இல்லை தேவையில்லாதது தான் நீங்கள் நிறையா காசு செலவு பண்ணுறீங்களா அப்படின்றதும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் உங்களுடைய ஃபினான்ஷியல் நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் ஃபினான்ஷியலாக ஒரு பெட்டர் பர்சனாக மாறுறதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரே மாதிரியான வாழ்க்கையை பல வருஷம் வாழ்கிறதுல எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. தனிப்பட்ட முறையில் நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறி இருக்கோமா? கடந்த 6 மாதத்தில் நம்ம ஏதாவது ஒரு புது ஸ்கில்லை கற்றுக்கிட்டு இருக்கோமா? நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் என்னென்ன, நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் என்னென்ன, நல்ல குணங்களை எப்படி நம்ம மேம்படுத்துறது, கெட்ட குணங்களை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது, நம்மக்கிட்ட இருக்கிற தனித்திறமை என்ன, நம்ம திறமையை எப்படி நம்ம வளர்த்துக்கலாம், இல்லை என்னால் எந்த திறமையுமே என்கிட்ட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில் என்ன, அந்த ஸ்கில்லை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டு ஆன்சர் பண்ணாமல் கொஞ்சம் சிந்திச்சு நிதானமாக ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கான பிளானை சரியாக உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற உங்கள் ஜாப், உங்கள் பிஸ்னஸ், இல்லை உங்கள் கெரியர், இல்லை உங்களுடைய ரிலேஷன்ஷிப், இல்லை உங்களுடைய டைம், இந்த பகுதிகளை சார்ந்த கேள்விகளை எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.